நடக்கும் போது அண்ணாவுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் அண்ணாவை நெருங்கி கொண்டே இருந்தது. அவர் ஆண்டவரை தேடி வரும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அண்ணா தேடி வர ஆரம்பிச்சாங்க. அவர் கொடுப்பாரோ மாட்டாரோ எனக்கு தெரியாது, ஆனா நான் செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். இந்த காலை பொழுதுல நீங்க என்ன செய்வீங்களோ அது அவருக்கு தெரியும். உங்க பலன் என்னன்னு அவருக்கு தெரியுங்க. உங்க பலத்தை காட்டுல ஒரே பலன் அவரை நம்பி மட்டும் வந்துட்டா எப்பேற்பட்ட சூழ்நிலை எப்பேற்பட்ட காரியமோ இன்னைக்கு உன்னை என்னை படுக்கை நிலவையில போட்டு போட்டு புரட்டி கொண்டிருக்கிற உன் பிரச்சனை அவருக்கு பெருசு இல்ல. நீ அவருக்காய் வருவது மட்டும்தான் பெருசு. அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வந்தாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போனா எல்லாம் நடக்கணும் அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒவ்வொரு முறையும் மனுஷங்க எப்பேற்பட்ட பேச்சு அண்ணால குறிச்சு பேசியிருந்தாலும் அவர் ஒன்றுத்துக்கும் காதுகளை கொடுக்காம அவர் எல்லாவற்றையும் அவர் மேல நம்பிக்கையோட வந்தாங்க. இன்னைக்கு நம்ம தேவைக்காக நிறைய ஒரு ஆண்டவரை எதிர்பார்த்து வர்றோம். நம்ம தேவைக்கு ஒண்ணு பெருசா இருந்ததுன்னா இல்ல, அதுக்கு நம்ம உபவாசம் செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நன்மை கிடைச்சதுக்கு அப்புறம் இயேசுவை ஒருபோதும் அந்த தேடி வர்றதை நம்ம விட்டுருக்கோம். அண்ணா எனக்கு பிள்ளை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் சபை ரொம்ப முக்கியம், அவருடைய பிரச்சனை ரொம்ப முக்கியம். சபை ரொம்ப தூரம் அவங்களுக்கு. இந்த மலை ஏறி ஒவ்வொரு முறை கடந்து வரும்போது மனுஷங்க பேசுறதை கேட்கணும். ஆனாலும் இவைகளை காட்டிலும் எனக்கு ஒருத்தர் பேசுவார்